வணக்கம். இது SS நியூஸ் ஹெட்லைன்ஸ். தமிழகத்தில் நாளை தொடங்குகிறது சென்யார் புயலின் தாக்கம். அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என கணிப்பு. புதுவையில் வரும் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. கனமழை பெய்யும் என்பதால் மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தல். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் MLA பதவியை ராஜினாமா செய்த நிலையில் பட்டினப்பாக்கத்தில் தாவைக்கா தலைவர் விஜயை சந்தித்து பேசியுள்ளார். இந்நிலையில் வியாழன் காலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளார் செங்கோட்டையன். தாவைக்கா தலைவர் விஜய் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என திருமாவளவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். செங்கோட்டையனின் முடிவு தன்னிச்சையானதா அல்லது பின்னணியில் ஏதேனும் அரசியல் சூழ்ச்சி இருக்கிறதா என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்திருக்கிறாரா அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதேனும் அரசியல் சூழ்ச்சி இருக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நண்பர் விஜய் அவர்கள் மிகவும் பாஜகவிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவருடைய கட்சிகளில் சங்கிகள் அல்லது சங்க பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஏற்கனவே ஊடுருவி இருக்கிறார்கள் என்கிற விமர்சனங்கள் இருக்கின்றன. மேலும் மேலும் ஊடுருவல்கள் நிகழ்ந்தால் அவருடைய அரசியல் என்பது கேள்விக்குறியாக மாறும் என்பது என்னுடைய கருத்து. இனி எல்லா இடங்களிலும் சங்கிகளின் ஊடுருவல் பெரும்பான்மையாக இருக்கும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சங்கிகளின் ஊடுருவலை இனிமேல் தடுக்க முடியாது என திருமாவளவனுக்கு பதிலளித்துள்ளார் தமிழிசை. உங்கள் கட்சியில் சங்கிகள் ஊடுருவி விட்டார்கள், அதனால் எச்சரிக்கையாக இருக்கலாம். சங்கிகள் எல்லா இடத்திலும் தான் ஊடுருவி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா உங்க கட்சிக்குள்ளேயே சங்கிகள் ஊடுருவி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏனென்றால் யாரெல்லாம் இந்த கலாச்சாரத்தை மதிக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வணங்குகிறார்களோ அவர்கள் எல்லாம் சங்கிகள் தான். ஆக நீங்கள் எனவே எச்சரிக்கையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லா இடங்களிலும் சங்கிகளின் ஊடுருவல் இருக்கும். அது பாஜகவில் பெரும்பான்மையா இருக்கும். உங்க கட்சிகளெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும் என்பதை நீங்கள் இனிமேல் சங்கிகளின் ஊடுருவலை எங்கேயும் தடுக்க முடியாது தமிழகத்தில் என்பதை திருமாவளவன் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே மதுபான கடையில் 2 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளியை கைது செய்தது போலீசார். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே மதுபான கடையில் 2 பேரை வெட்டி கொலை செய்த சம்பவத்தில் குற்றவாளியை கைது செய்தனர் போலீசார். 2 பேர் ஒரே நேரத்தில் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. புதுவையில் டிசம்பர் 5ஆம் தேதி தாவைக்கா தலைவர் விஜயின் ரோடு ஷோவிற்கு அனுமதி கோரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் தாவைக்கா நிர்வாகிகள் மனு அளித்தனர். காவல்துறை உள்ளிட்ட பிற துறைகளின் கருத்துக்களை கேட்க வேண்டும் எனவும் அனுமதி அளிப்பதா வேண்டாமா என்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை எனவும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுவையில் போலி மருந்துகள் தயாரிக்கப்படுவதாக வந்த குற்றச்சாட்டை அடுத்து மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். சீல் வைக்கப்பட்ட தொழிற்சாலைகள் மற்றும் குடோன்களில் இருந்து ஆய்வுக்கு அனுப்ப மருந்துகளை அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். விழுப்புரம் கோட்டக்குப்பம் அருகே மேய்ச்சலுக்கு சென்ற ஆடுகளை கடித்து குதறிய தெருநாய்கள். அதிர்ச்சியூட்டும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் பொதுமக்கள் அச்சமின்றி வாழ அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. துணை அதிபரான பிறகு முதல் முறையாக நாடாளுமன்ற நிகழ்வில் பங்கேற்றார் CP ராதாகிருஷ்ணன். தாயின் அன்பாய் தந்தை அறிவாய் குருவின் ஒளியாய் தாயாய் தந்தையாய் குருவாய் தெய்வமாய் நாம் அனுதினமும் வழிபடுகின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் வணங்கி என்று கூறி தனது பேச்சை தொடங்கினார். 2030ஆம் ஆண்டில் காமன்வெல்த் போட்டிகளை நடத்துகிறது இந்தியா. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. குஜராத்தின் அகமதாபாத்தில் இப்போட்டிகளை நடத்த திட்டமிட்டு அதற்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. காமன்வெல்த் விளையாட்டுக் குழுவினர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அகமதாபாத் வந்து ஆய்வு செய்தனர். இத்துடன் SS நியூஸ் ஹெட்லைன்ஸ் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.